ஒரு நாள் ஒரு மனிதன் கை கால்கள் தளர்ந்து மனசு உடைந்து சிவனின் முன் நின்றான். ஐயா, கடன் கழுத்தை நிற்குது, குடும்பத்தில் அமைதி இல்லை, என்ன பண்ணினாலும் முன்னேற்றமே தெரியல. அதை பார்த்து அருகில் இருந்த முருகன் சிவனை நோக்கி கேட்டான், அப்பா, இவனை மாதிரி பலர் தினமும் உங்களை தேடி வராங்க, ஏன் இவர்களுக்கு இவ்வளவு சோதனை? சிவன் மெதுவாக சிரித்து சொன்னார், முருகா, கடன் என்பது பணத்தால் மட்டும் வருவதில்லை, அது மனிதன் எடுத்த தவறான முடிவுகளின் நிழல். குடும்ப பிரச்சனை என்பது அன்பு குறைவால் வருவதில்லை, அதை வெளிப்படுத்தாத மனசுகளால் வரும். வாழ்வாதாரம் கஷ்டம் என்பது அதிர்ஷ்டம் இல்லாததால் இல்லை, மனிதன் முயற்சி செய்யும் திசை தவறியதால் வரும். அந்த மனிதன் கண்ணீர் மல்க கேட்டான், அப்போ நான் என்ன செய்யணும் இறைவா? அப்போது முருகன் முன்னே வந்து சொன்னான், முதல்ல பயத்தை விடு. பயந்த மனசு எடுத்த முடிவு எப்போதும் தவறாகத்தான் இருக்கும். இரண்டாவது, உன்னுடைய செலவையும் ஆசையும் கணக்கு பார். கணக்கில்லாத வாழ்க்கை தான் கடனாக மாறும். மூன்றாவது, குடும்பத்தோட பேசு. மௌனம்தான் பல குடும்பங்களை உடைக்குது. சிவன் இறுதியாக ஆசீர்வதித்து சொன்னார், நான் உனக்கு அதிசயம் தர மாட்டேன், ஆனா சரியான பாதையை காட்டுவேன். அந்த பாதையில் நடக்கிற தைரியம் உன்னிடம் இருந்தா உன் பிரச்சனையே உன்னை விட்டு ஓடிடும். அந்த மனிதன் தலை குனிந்து நின்றான். ஆனா இப்போது அவன் முகத்தில் பயம் இல்லை, ஒரு புதிய தெளிவு மட்டும் இருந்தது. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சிவன் பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.